இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எப்டிப் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி வருஷத்துக்கு தேவையான பொடி வகைகள் செய்கிறதுல மீதி இருக்கக்கூடிய மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எஃப்டிஎஃப் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போது முதல்ல மல்லித்தூள் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ அளவுக்கு நாட்டு மல்லி, 1.5 கிலோ அளவுக்கு வெள்ளை மல்லி, 100 கிராம் அளவுக்கு மிளகு, 1 கட்டு கருவேப்பிலை, 150 கிராம் அளவுக்கு சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு கடாயில் சீரகம் வறுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். அடுத்து மிளகு அதே மாதிரி தான், லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் போதே நம்ம எடுத்துடலாம். அடுத்து கருவேப்பிலை, இதையும் நம்ம சுத்தமாக அதில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை எல்லாமே வத்துற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து மல்லி, முதல்ல நாட்டு மல்லியை வறுத்துக்கலாம். கடைகளில் கிடைக்கக்கூடிய மல்லியில் நமக்கு இந்த மாதிரி நாட்டு மல்லி சேர்க்க மாட்டாங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. மல்லி எப்படி பிடிச்சோம் அப்படின்னா ஒரு ஹீட் வரும், அந்தளவுக்கு வறுத்தோம் அப்படின்னா போதும். அடுத்து வெள்ளை மல்லியை வறுத்துக்கலாம். 1 கிலோவுக்கு 1.5 கிலோ வெள்ளை மல்லி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், ஹீட் ஆனோன்னு எடுத்துடலாம். அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவ். இப்போ மல்லிக்கு தேவையானது எல்லாமே நம்ம வறுத்துட்டோம். அடுத்தது மிளகாத்தூளுக்கு தேவையானதை பார்த்துடலாம். இப்போது 1 கிலோ அளவுக்கு பட்டை வத்தல், காம்புகள் எல்லாமே நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1 கிலோ அளவுக்கு குண்டு வத்தல், இது நல்ல காரம் கொடுக்கும், அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து கலருக்காக 100 கிராம் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்கலாம். முதல்ல காஷ்மீரி மிளகாயை வறுத்துக்கலாம். மிளகாய் வறுக்கும்போது நல்லா நெடி வரும். ஸோ முகத்தில் கர்ச்சிப் கட்டிட்டு நம்ம வறுத்துக்கலாம். அடுத்து பட்டை வத்தல், ஏதோ ஒரு காம்பு இருந்தது அப்படின்னா எடுத்துடலாம். இப்போ மிளகாய் வறுக்கும்போது லைட்டாக இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவ் கூட. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மிளகாய் வறுக்கும்போது ரொம்ப கரிஞ்சிடாமல் இருக்கும். இப்போது மிளகாய் எல்லாமே நம்ம வறுத்துட்டோம். இப்போ மிளகாத்தூளுக்கான மிளகாய் எல்லாமே நம்ம வறுத்துட்டோம். அடுத்தது மஞ்சத்தூளுக்கு 1 கிலோ மஞ்சளை இந்த மாதிரி நம்ம காய வச்சுக்கலாம். இதை வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மஞ்சள் வீட்டிலேயே அரைச்சி யூஸ் பண்ணும்போது குர்குமின் அப்படிங்கிற மஞ்சள் இருக்கக்கூடிய மேல் லேயர், அந்த வேதிப்பொருள் நமக்கு முழுமையாக கிடைக்கிது. கடையில் வாங்கக்கூடிய மஞ்சளில் அதை வந்துட்டு நமக்கு ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ இது எல்லாமே மிஷினில் கொடுத்து 1 பை 1 நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பவுடர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ட்ரேயில் சுத்தமாக ஆற வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டில் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ இந்த அளவுகளில் எடுக்கும்போது எனக்கு மல்லி வந்துட்டு 3 கிலோவுக்கு 100 கிராம் கம்மியாக 2,800 கிடச்சிது. மிளகாய்த்தூள் 2,100 கிடச்சிது. மஞ்சள் தூள் 1 கிலோவுக்கு 30 கிராம் கம்மியாக 970 கிராம் கிடச்சிது. இப்போ இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.